ஒரு வெளிநாட்டு பெண். கணவரை இழந்த விதவை. ஆனால் தேவனை நம்பிய விசுவாசத்தின் காரணமாக இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் இடம் பெற்றார். அவர் தான் ரூத். இன்று அவரது அற்புதமான வாழ்க்கையை பார்க்கலாம். ரூத் மோவாப் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண். அவர் இஸ்ரவேல் பெண் நகோமியின் மருமகள். நகோமியின் மகனான மக்லோனை திருமணம் செய்தார். சில ஆண்டுகளுக்குப் பிறகு ரூத்தின் கணவரும் மாமனாரும் மைத்துனரும் இறந்துவிட்டனர். 3 விதவைகள் மட்டும் மீதமிருந்தனர். நகோமி தன் சொந்த நாடான பெத்லகேமுக்கு திரும்ப முடிவு செய்தார். அவர் தனது மருமகள்களிடம், நீங்கள் உங்கள் நாட்டிற்கு திரும்புங்கள் என்றார். ஆனால் ரூத் மறுத்துவிட்டார். அவர் கூறிய வார்த்தைகள் இன்றும் உலகம் முழுவதும் பிரபலமானவை. நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன். உங்கள் மக்கள் என் மக்கள், உங்கள் தேவன் என் தேவன். இந்த வார்த்தைகள் அவரது அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகின்றன. பெத்லகேமில் வாழ்வதற்கு உணவு தேவைப்பட்டது. அதனால் ரூத் அறுவடை முடிந்த வயலில் மீதமிருந்த கதிர்களை பொறுக்கச் சென்றார். அந்த வயல் போவாஸ் என்பவருக்கு சொந்தமானது. போவாஸ் ரூத்தின் நல்ல குணத்தையும் நகோமிக்காக செய்த தியாகத்தையும் கவனித்தார். அவர் ரூத்துக்கு பாதுகாப்பும் உதவியும் அளித்தார். பின்னர் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஓபேத் என்ற மகன் பிறந்தான். ஓபேத் ஈசாயின் தந்தை. ஈசாய் தாவீது ராஜாவின் தந்தை. அந்த வம்சாவளியில்தான் பின்னர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு மோவாபிய பெண்ணை தேவன் இரட்சிப்பின் வரலாற்றில் இணைத்தார். ரூத்தின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடங்கள். உண்மையான விசுவாசம் வாழ்க்கையை மாற்றும். தேவன் யாரையும் புறக்கணிப்பதில்லை. தாழ்மையும் உண்மையும் ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கும். தேவனை நம்புவோருக்கு அவர் புதிய எதிர்காலத்தை தருகிறார். நம்பிக்கையுடன் எடுக்கும் ஒரு முடிவு தலைமுறைகளை ஆசீர்வதிக்க முடியும். ரூத் ஒரு வெளிநாட்டு விதவையாக தொடங்கினார். ஆனால் தேவனை நம்பியதால் மேசியாவின் வம்சாவளியில் இடம் பெற்றார். நம் கடந்த காலத்தை விட தேவனுடைய திட்டமே நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. ரூத் 1:16. உமது மக்கள் என் மக்கள், உமது தேவன் என் தேவன்.